நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட நீ தான் இந்த வீட்டோட ராணி, நீ தான் இந்த வீட்டோட இல்லத்தரசி, நீ தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே, நீ இல்லைன்னா இந்த வீட்டில் ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லி காலையில் தூங்கி எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட ஆரம்பித்ததுலேருந்து ராத்திரி லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பசங்களுக்கு பெட்ஷீட் போற்றி நம்ம போய் படுக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் நாம் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறதுங்க, நம்ம குடும்பம்னு நாம் நினைக்கிறோம்ல, அதனால் மட்டும்தான் நம்ம இந்த வேலைகளெல்லாம் பார்க்குறோம். நம்ம கூட இருக்கிற நம்ம ஹஸ்பண்டும் ஆகட்டும், நம்ம குழந்தைங்களாகட்டும், ஒரே ஒரு நிமிஷம் நின்று இந்த வீட்டில் நாமளும் தான் இருக்கோம், நம்ம அம்மா என்ன நம்ம வீட்டு வேலைக்காரியா இல்லையே, இந்த வேலைகளை நாமளும் செஞ்சால் என்ன அப்படின்னு நம்ம ஹஸ்பண்டும் நம்ம குழந்தைங்களும் சேர்ந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவ்வளோ மனசு லேசாகிடுங்க. அந்த வீட்டில் நானும் ஒருத்தின்னு நினைக்க வச்சிரும். அந்த மாதிரியான விஷயத்தில் நம்மளுக்கு முதல்ல கை கொடுக்கறது நம்மளுடைய தொழில் தான். எஸ், என்னோடய ஸ்டிச்சிங் ஃபீல்டை பற்றி தான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு ஃபீல்டு இருக்கும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க நினைக்கலாம், அவங்க நினச்சா லீவ் போட்டுக்கலாம், அவங்க நினச்சா எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லைங்க. நிறைய ஸ்ட்ரகிள் அவங்களும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மாதம் 15ஆம் ஆனால் சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வர பெண்களுக்கு ஒரு வித கஷ்டம் இருக்குன்னா, டெய்லியும் வீட்டு வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு ஷாப் ஓப்பன் பண்ணி வேலை பார்க்குற பெண்களாகட்டும், இல்லை வீட்டில் இருந்தே வேலை பார்க்குற பெண்களாகட்டும், இந்த மாதிரி பெண்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றது உண்டு தான். இந்த ப்ளவுஸை நான் ஸ்டிச் பண்ணி இதுக்கான காசு எனக்கு வந்தது பார்த்திங்கன்னா 350 ரூபா. இந்த 350 ரூபாயை நான் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு நான் 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா கூட 600 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 600 ரூபாயை நான் முடிச்சுட்டு சாயங்காலம் குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி முடிச்சுட்டு போய் படுக்கும்போது கிச்சன் வேலைலாம் அப்படியே இருக்கும். குழந்தை கேட்கும், அம்மா என் பக்கத்தில் படேன் அப்படின்னு சொல்லிட்டு, இருமா ஒரு 2 நிமிஷம் அம்மா முடிச்சுட்டு வந்துடுறேன்னு அந்த குழந்தைங்க கிட்ட போய் சொல்லிவிட்டு கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் பார்க்கும்போது அந்த குழந்தைங்க தூங்கிடும். அந்த நேரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் தாண்டியும் பெண்கள் இன்னமும் வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்காங்க, ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எதனால்? நம்ம கையால் நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி தர்ற ஒரு விஷயமாகட்டும், நம்ம பெற்றவங்களுக்கு நாம் செய்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களும் உதவிகளும் நம்மளை இன்னும் ஓட வைக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அனதர் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.